ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கிச்சன் ட்ரீட்ஸ். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக அதே சமயத்தில் அவங்கள இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட வைக்கிறது நமக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் தாங்க. இந்த 5 டேஸும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே, ப்ரோட்டீனும் இம்யூனிட்டியும் அதிகமாக இருக்கிற சென்னாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னாவை சுண்டலாக செஞ்சு கொடுத்தா போர் அடிச்சிடும். அதுவே ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் சென்னா சாட் மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சென்னா சாட்டுக்கு ஃபஸ்ட்டு சென்னா 8 hours ஊற வச்சு சால்ட் போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல் போட்டுக்கோங்க. அடுத்து ஆனியன் ஒரு 1/2 கப் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் ஒரு 1/2 கப், கேரட் துருவனது ஒரு 1/2 கப், அப்புறம் 2 சின்ன உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அது கட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட் நம்ம ஏற்கனவே சென்னாக்கு போட்டிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி இலை, லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க, அதுவும் புரிஞ்சு. லாஸ்ட்டில் சாப்பிடும்போது இந்த சிப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிப்ஸு இல்லை மிக்சர் எதுனாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி சென்னா மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் சேர்த்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தி ஸ்நாக்ஸோட மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.